அவுட்லைன் வரைய தெரியாத பிகினர்ஸ்க்கு ஒரு 5 தரமான யாருமே சொல்லாத அவுட்லைன் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லப் போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோ முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிப்பு வந்து பார்த்திங்கன்னா, யூஸ் கோஸ் லைன்ஸ். ஒன்றும் கிடையாது, நிறைய பேர் அவுட்லைனை நார்மலாக போட்டு வரைவாங்க. இப்போ நான் வரைகிற அவுட்லைன் பாருங்கள், நிறைய லைன்ஸ் வந்து அந்த அவுட்லைனுக்குள்ளார இருக்கும், கிறுக்கின மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி கிறுக்கின மாதிரி நம்ம நிறைய லைன்ஸ் போட்டு வரைகிறப்போ அதில் ஒரு லைன் வந்து நமக்கு தேவையான அவுட்லைனாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் கிறுக்கின லைனில் எனக்கு தேவையான அவுட்லைன் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு. இப்போ அந்த ஃபேஸ் ஷேப் வரையும் போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஸோ இதுதான் ஃபேஸ் ஷேப்பு, பட் அதுக்குள்ளார நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறதுனால எனக்கான அவுட்லைன் அப்படிங்கிறது வந்து கிடச்சி போச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட்டு லைன்ஸை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, நம்ம இந்த மாதிரி கிறுக்கி நம்ம வரைஞ்சதுக்கு அப்புறமாக்கா அதில் நமக்குன்னு தேவையான லைன்ஸை வந்து நம்ம ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் மீன்ஸ் அதை வந்து நம்ம டார்க் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த அவுட்லைன் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். ஸோ இது மூலிமா நம்ம வந்து ஒரு அவுட்லைனை சுலபமாக வரையலாம். இது வந்து பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது அந்தளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக அவுட்லைன் கொடுக்காது, பட் நம்ம கற்றுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து மஸ்ட்டு நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸை வந்து நல்லா பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கமிஷன் ஆர்ட் ஒர்க்கோடைய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். A5 சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 400க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். A4 சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 800க்கு பண்ணுறோம். A3 சைஸு 1200க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டேரெக்ட் மெசேஜ் பண்ணி நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். யூஸ் லைன் பர்ஃபெக்ட். ரெண்டாவது டிப்பு என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ நான் கிளியராக சொல்கிறப்போ உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் டைம் லேப்ஸ் எல்லாம் போட்டு எடிட் பண்ணல. இந்த ஒரு டிப் மட்டும் சொல்கிறேன். நார்மலாக தான் எடிட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். இப்போ இந்த விஜயோடைய ஐப்ரோ வந்து பாருங்கள். ஒரு லைன் பர்ஃபெக்ட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த லைன் பர்ஃபெக்ட் அப்படின்னாக்கா ஒன்றும் கிடையாது. ஒரு நார்மலாக இப்போ இந்த ஐப்ரோவுடைய லைன் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வரைகிறப்போ ஒரு கோடு மாதிரி அப்படியே போட்டுட்டு அப்படி வரைவாங்க. ஸோ நான் வரைஞ்சி காமிக்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நான் பர்ஃபெக்டாக எப்படி அந்த லைன் வந்து போடுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். கீழே ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கேர்வ் லைன் வந்து போட்டு, அதாவது ஸ்லாண்டிங் லைன் போட்டு, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேர்வ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டோம்னா அந்த நெத்திக்கிட்ட வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணோம்னா இது வந்து பர்ஃபெக்ட் லைனுடைய பர்ஃபெக்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் கரெக்டாக வரைகிறது. பட் பிகினர்ஸ் எப்படி வரைவாங்கங்கிறத நான் சொல்லி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்கள். ஜஸ்ட் இப்படி ஒரு லைனை வந்து போட்டு விட்ருவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் வரையக்கூடிய லைன். இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் லைன் கிடையாது. ஸோ ஒரு அவுட் லைனுக்கு இந்த பர்ஃபெக்டான லைனுடைய கர்வ்ஸ்லாம் வந்து முக்கியம். அதாவது லைனுடைய வளைவுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு அவுட்லைனுக்கு கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக போட்டாகணும். நான் திரும்ப வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐப்ரோவுடைய எக்ஸ்ப்ரெஷன். இப்போ அவருடைய மூஞ்சில் என்ன எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, அவர் எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறத வந்து இதுதான் முடிவு பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிப் நம்பர் 3, ப்ராக்டிஸ் சிம்பிள் பிக்சர்ஸ். இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒன்றுங்க. பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே ஒரு ட்ராயிங் வரைய போகிறோம், கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்பயுமே ஒரு சிம்பிளான பிக்சர் எடுத்து தான் வரையணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிம்பிள் பிக்சர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஒவ்வொருடைய டேலண்ட்டை பொறுத்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு ஒரு சிம்பிளான பிக்சர், இந்த விஜயோட பிக்சர். ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த ஃப்ளவர்ஸு, பேர்ட்ஸு, அனிமல்ஸு, சிம்பிளாக இருக்கக்கூடிய அனிமல்ஸு அந்த மாதிரிலாம் பிக்சர்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எடுத்து வரைகிறப்போ நீங்கள் வந்து ட்ராயிங் ரொம்பவே ஈஸியாக கற்றுக்க முடியும். ஏன்னா அதுக்குள்ளார இருக்கக்கூடிய லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளைவான கோடுகள், ஷேப்ஸ்லாம் கம்மியாக இருக்குங்கிறதால நீங்கள் ஈஸியாக வரையலாம். எப்பயுமே நீங்கள் ட்ராயிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கற்றுக்குறீங்க அப்படின்னா சிம்பிளான பிக்சராக பாருங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். 4வது டிப்பு பார்த்திங்கன்னா என்னன்னாக்கா, டைமிங் எஃபெக்ட். அதாவது ஒன்றுமே கிடையாது, இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். அந்த பிகினர்ஸ்லாம் ரொம்பவே போட்டு இதை தான் வந்து குழப்பி தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. ட்ராயிங்காக குழப்பறதில்ல, பட் இது வரையும் போது குழப்பறது. ஸோ டைம் கொடுத்து வரைகிறது தான் நான் சொல்கிறேன். அதை வந்து ஆனால் நான் புரிய வைக்கிறேன் பாருங்கள். புரிய வைக்கிறது மூலிமா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம வந்து இந்த வாயை நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். நார்மலாக வரைகிறப்போ பிகினர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்படி தான் வரைவாங்க. ஸோ 2 கோடு போட்டோம்னா அந்த லிப்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. கீழே இருக்கக்கூடிய தாடி, ஸோ இதோடைய முடியெல்லாம் இப்படி போட்டோம்னா இந்த வாய் வந்து ஃபினிஷ். இது வரைகிறது எவ்வளோ நேரம் ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 2-3 செகண்ட் முடிஞ்சு போச்சா? ஸோ இப்படி வரைஞ்சிருந்தா இது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. ஸோ இந்த மாதிரி வரைகிறது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான விஷயம். ஏன்னா இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்காது, மிஸ் ஆகும், ஷேப்ஸ் மிஸ் ஆகும், சைஸ் மிஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே மிஸ் ஆகும். இப்படி தான் பிகினர்ஸ் வந்து பண்ணுவாங்க. பட் அப்படிலாம் பண்ணவே கூடாது. உங்களுக்கான டைமிங் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ அதே வாயை வந்து நான் வரைஞ்சி காமிக்கிறேன், அந்த மவுத்தை. ஸோ எவ்வளோ டைம் எடுத்து நான் வரைகிறேங்கிறத பாருங்கள். எந்த இடத்துல லைன்ஸ் எப்படி போகுதுங்கிறத கவனிங்க. இந்த மாதிரி டைம் எடுத்து வரைகிறப்ப தான் நமக்கு வந்து அந்த லைனுடைய பர்ஃபெக்ட், அதாவது லைன் பர்ஃபெக்ட்டுங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொன்ன டிப்பு.
அந்த லைன் பர்ஃபெக்ட்டுக்கு நம்ம டைம் வந்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. நான் இந்த லிப்ஸ் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு வரைஞ்ச லிப்ஸுக்கு இந்நேரம் நான் வரைஞ்சி முடிச்சிட்ருப்பேன். இப்போ 2வது வரைகிற அந்த லிப்ஸுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கிறேன்னு பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா ரியல் டைம் வீடியோ தான். டைம் லேப்ஸ்லாம் எதுவுமே நான் போடவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடியது வரைஞ்சிட்டேன். கீழே இருக்கக்கூடிய லிப்ஸுக்கு சென்டரில் அந்த லைன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருக்கேன். எந்த அளவு வச்சா நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்புறம் ரைட் சைடில் இந்த லிப்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நல்லா மேட்ச் பண்ணி பொறுமையாக நல்லா கவனமாக பார்த்து இந்த இடத்துல அந்த சிகரெட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் விடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம பார்த்து கவனமாக இந்த மாதிரி பொறுமையாக வரைகிறதுனால மட்டும்தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டான அவுட்லைன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். பிகினராக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப இதுவும் ஈஸியாக இருக்கும். இந்த டைம் கொடுத்து வரைகிறப்ப இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னாக்கா, நமக்கு ஒரே பார்ட்டை வந்து நம்ம ரொம்ப நேரம் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வரைகிறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். பட் அப்படிலாம் நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பர்ஃபெக்ட் அவுட்லைன் வந்து கிடைக்காது. இப்போ நான் எவ்வளோ டைம் கொடுத்து இந்த லிப்ஸ் வரைஞ்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய லிப்ஸுக்கும் முன்னே நான் வரைஞ்சிருக்கக்கூடிய லிப்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லிப்ஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் வந்து நம்ம டைம் எஃபெக்ட்டுன்னு சொல்கிறது. எந்த ஒரு டிராயிங்காக இருந்தாலுமே நீங்கள் டைம் எந்த அளவுக்கு கொடுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லைன்ஸை கவனமாக பார்த்து வரைகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த அவுட்லைனோட பர்ஃபெக்ட்னஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதில் டைம் மட்டும் நமக்கு முக்கியம் கிடையாது. நம்ம எப்படி வரைகிறோங்கிறதும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்க வேண்டியது முக்கியம். ஃபைனல் டிப்பு கரெக்ட் பென்சில். அவுட்லைன் வரைகிற எல்லாருமே இந்த 3 பென்சில் வந்து நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க அவுட்லைனுக்கு. ஆனால் பிகினர்ஸ் நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறது என்னன்னாக்கா இந்த மெக்கானிக்கல் பென்சில் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுறது வந்து என்ன கேட்டிங்கன்னா ரொம்பவே தப்புன்னு சொல்லுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து தரக்கூடிய ஒரு பென்சில். அதனால் நம்மளால் அந்த நமக்கு ஏற்ற மாதிரியான கர்வ்ஸ் லைன்ஸ்லாம் போட்டுலாம் வரைய முடியாது. ஸ்லாண்டிங்லாம் வச்சு வரைய முடியாது. பட் இதுவே ஹெச்பி பென்சில், அப்சரா பென்சில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு எந்தெந்த ஆங்கிளில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். அப்போல்லாம் எனக்கு அந்த லைன் கிடைக்கும். இதுவே மெக்கானிக்கல் பென்சில் அப்படிங்கிற பட்சத்தில் அது உடஞ்சி போயிடும். ஹெச்பி பென்சிலும் அப்படி தான். நமக்கு எந்த ஆங்கிளில் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதோடைய நிப் வந்து உடையாது. ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்த அந்த 5 டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக எனக்கு கிடைச்ச விஜயோட அவுட்லைன் இது தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுங்கள்.